நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் நடக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2026. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா பேங்க்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம். பேங்க்போ எம்ஆர்டி ஸ்டேஷன் தான் இது. பேங்க்போ எம்ஆர்டி ஸ்டேஷன் இது. இது ஒரு பெரிய இன்டர்செக்ஷன். இது பேங்க்போ இன்டர்செக்ஷன் வாங்க. இது ட்ரெயினில் வந்தால் இங்கே எம்ஆர்டியில் வந்து இறங்கி வரணும். பஸ்ஸில் வந்தால் இங்கே பேங்க்போ இன்டர்செக்ஷனுக்கு அடுத்து இருக்க பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வரணும். இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஜூன் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி 14ஆம் தேதி இன்றைக்கி வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்குறக்கா. இன்றைக்கி சண்டேன்றதால வந்திருக்கிறோம். நிறைய ஈவெண்ட்லாம் இருக்கும். லோக்கல் ஃபுட் ஸ்டாலு வெண்டர்ஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துகிறதா சொன்னாங்க. இது ஆக்சுவலாக ஒரு மெயின் ரோடு. இந்த இன்டர்செக்ஷன்லேருந்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு பயர் இருக்குது, பேங்க்போ பயர், அது வரைக்கும் போகுது. அந்த ரூட்டில் இருக்கிற ரோட்டில் அப்படியே ஃபுல்லாக பாதி ரோட்டை மறித்து இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் போடுறாங்க. லோக்கல் வெண்டர்ஸ் எல்லாம் வந்து ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி. இது பேங்க்சூர் டிஸ்ட்ரிக்டில் வரும் இந்த ஏரியா. அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஆர்ச் பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நேரம் வந்து ஒரு 4:35. அதனால் ரொம்ப பெருசாக லைட்டிங்லாம் இன்னும் போடல. இதுதான் ஆர்ச்சு. இதுக்குள்ளே தான் இருக்குது கடைங்கள்லாம். வழக்கமான கடைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியல, நான் இந்த தகவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்பத்திலே வந்து இந்த பிரியாணி அரிசி மாதிரி வச்சுக்கிறாங்க. நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நைட்டாக தான் வந்து நிறையா கடைகள் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ நூடுல்ஸ் ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. நிறையா அடுத்தடுத்து வேலைகள் இருந்துச்சு, அதனால் எதுவும் பண்ண முடியல. பீஸாலாம் அடிக்க வச்சுக்கலாம் சூப்பராக. எல்லாம் அந்த என்ன பீஸா வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து 25 பாட் போட்டிருக்காங்க. 25 பாட்டுக்கு வச்சு விற்கிறாங்க. அங்கேயே செய்கிறாங்க. இது எல்லாமே கறி ஐட்டங்கள். எல்லாம் போர்க்கில் வந்து வறுவல் பாருங்கள். இது எப்போ இருக்கிற ரெகுலரான ஹோட்டல்ஸ் போல இருக்குது. பூண்டு, மிளகா, அதில் வந்து இந்த எலுமிச்சை இலையெல்லாம் போட்டிருக்காங்க. பயங்கரமாக பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் இனிமேல் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கடைகள்லாம். இதில் வந்து ஸ்ட்ராபெரியில் வந்து அந்த சாக்லேட், இந்த ஸ்வீட்டு கேரமல் ஊற்றி தர்றது. இந்த பக்கம் தான் இந்த இது பருப்பு கடைகள், ஹேசல் நட் கடைகள். எவ்வளோ பெரிய தோசைக்கல்ல சுட்டு விட்டுக்கிறாரு. நல்லா சாசேஜ் ஐட்டங்கள். 6 பாட் சாசேஜ் எண்ணெயில் தூச்சிட்டு. இந்த பக்கம் அது அப்பளம், வறுவல்கள், சைவ சாமான்கள்லாம் வச்சுக்கிறாங்க. ஏதோ துணிக்கடை. இது வந்து ஸ்குவிட்டு தான். இது என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த கணவாயை வந்து உயிரோடு சாப்பிட்றது. அது என்ன பண்ணுவாங்க, அதை இவனை பிடிச்சி கொடுத்துருவாங்க. நம்ம எது சொல்கிறோமோ பிடிச்சி கொடுப்பாங்க. இங்கே ஒரு சாஸ் இருக்கும், அதில் அப்படியே தொட்டு அப்படியே வாயில் போட்டுருவாங்க. அவ்வளோதான். அது ஒரு இது இந்த ஊரில் சாப்பிடுவாங்க அப்படியே உயிரோடையே. அப்படியே கொடுமைனா அதை சாப்பிட்றப்ப மையெல்லாம் அடிக்கும். அது அதனால சாப்பிடுவாங்க நம்ம ஆளுங்க. அதுக்கு தான் இங்கே உயிரோடு வச்சுருக்காங்க. அடுத்து அப்படியே சாப்பிட்றதுக்காக. இதெல்லாம் இந்த டெசர்ட் ஐட்டங்கள்.
பர்த்டே மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் நூடுல்ஸ் ஜாமான்கள். போண்டாலாம் போட்டு வறுத்துருக்குறாங்க, கறி போண்டா மாதிரி போட்டு. நூடுல்ஸ் கடையில் மக்கள் கூட்டமாக வராங்க, நிறைய பேர். ஐஸ் ஃபேண்டா இதெல்லாம் வந்து ஊற்றி ஐஸ் ஆகிக்கிறது. போட்டு டக்கு டக்குன்னு சுட்டு வேறு போண்டாலாம் போடுறாப்புல. ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. தம்பி பாருங்கள், 4.20 அது இந்த போண்டா நம்ம பண்ண சாலாடு மாதிரி தயார் பண்ணோம். நாங்கள் வாழைப்பழத்தை சுட்டு மரக்காயாக இருக்குது, அப்படியே சுட்டு சாப்பிட்றாங்க. அதை வச்சு அமுகிறது வச்சாலும் நல்லா வச்சு ரோஸ்ட் பண்ணுறோம். இந்த பக்கம் அதை சுட்டு எல்லாம் இப்போ தான் கடையை ரெடி பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஸ்குட்டுங்க, அதெல்லாம் ஜூஸ் கடை போல் இருக்குது. அதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கறி கடைகள். தோசமாக சுட்டுட்டு வராங்க. குட்டி கரண்டி வச்சு அளவு nguyên liệu tàu này buôn lên tàu này nguyên liệu này tiền tàu này nó không tiền con lẩu nhà đấy chạy sang đây nguyên chạy từ đây như là mặt na khả năng tàu này kia này nguyên liệu tàu này này rất là நல்ல க்ரீம் மாதிரி இருக்கிறாங்க. பெரிய வேலை தான். அதுலேயே பாருங்கள், இது பெரிய ஐட்டம், பெருசாக இதுவுமே இனிப்புகள் தான். தேங்காய், முட்டை, நம்ம சாசேஜ் எல்லாம் போட்டு வறுத்து போண்டா மாதிரி போட்டு வருகிறாங்க.คนละครึ่งได้40คนละครึ่ง40แล้วแกร้านหนุ่มเบื้องเลยจ้ะ சாசேஜ் போண்டால மாதிரி போட்டு அழகாக வருகிறாங்க. இவங்களாம் இப்போ செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் தான் நைட்டு போடுவாங்க போல ஷாப்பு. இதெல்லாம் மீன் கடைகள். அதான் மீன்லாம் போகிறோம் இவ்வளோ அழகாக. நம்ம அதை மஞ்சள் சோறு வச்சுருக்கோம். மஞ்சள் சோறு, வறுத்த கறி, எது எடுத்தாலும் 10 பாட்டு. ப்ரௌனி, அது இது நிறைய ஸ்வீட் ஐட்டம் இங்கே வச்சுருக்குறாங்க. ப்ரௌனிலே பல வெரைட்டிஸ் இருக்குது. வந்து எக்டா இருக்குது. எல்லாமே இனிப்பு ஐட்டங்க தான் நிறையா இருக்குது. எல்லாம் 5 ரூபா. சூப்பராக இருக்குது.
சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அந்த இது சோன் பப்படி மாதிரி இது. அதில் வந்து இப்போ மல்டி கலராக இருக்குது. கலர்ஸ் நிறையா போட்டுருக்காங்க. பிங்க்கு, க்ரீனு, நார்மல் கலர்ஸ்லாம் இருக்குது. பேக் பண்ணிப்பாங்க 300 ரூபா அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம், அதான் கறி உருண்டை, மீட் பால். இறால்லாம் வேக வச்சுக்கிறேன். இறால் சோளத்தெல்லாம் வேக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. எல்லாம் 40 ரூபா. சிப்பி, முட்டை, நம்ம வச்சுருக்காங்க. ஒரு கடல் உயிரினங்கள் தான் இருக்குது. கடல், குளத்துல இருக்க உயிரினங்கள். இப்போ ப்ரெசன்டேஷன் பாருங்கள். ஸ்டோர் இருக்கிற வச்சு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. மொரட்டத்தனமாக ஒரு பீஸ். இதுவுமே ஏதோ ஒரு இனிப்பு வைட்டாங்க. ஓலையில் வச்சு பேப்பர் அடித்து சுற்றுறோம். எல்லாம் இனிப்பு வகைகள். இது எல்லாமே குளிர்பானங்கள். குளிர்பானங்கள் எல்லாம் பாத்திரங்கள்லாம் கூட வைக்கிறாங்க போகிறேன். பாதி ரோடு, பாதி இந்த பக்கம் ஃபுல்லாக ரோடு விட்டாங்க. பாதியாக தடுத்து இந்த பக்கம் ரோடு, இங்கிட்ட கடைகள். எம்ஆர்டி இது. மழை வேறு வர்ற மாதிரி மேகம் இருக்குது. அதனால தான் சீக்கிரம் வந்தது. நம்ம இன்னைக்கு மழைக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. அந்த போபா மாதிரி மில்க் டீ எல்லாம் கொடுப்பாங்க. சிப்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருக்குறாப்பி. டூரியான் சிப்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்வீட்ஸு. இங்கே வரவங்களுக்கு வந்து இங்கே பார்க்கிங்கும் இருக்குது சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்க்கிங்குமே விட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரீ பார்க்கிங்கு, மொபைல் டாய்லெட் எல்லாமே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எங்கே இருந்தாலுமே இது மாதிரி ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அது ஒரு மொபைல் டாய்லெட் மாதிரி கொண்டாந்து வச்சு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் வந்து மக்களுக்கு வந்து எந்த சிரமம் இருக்காது. சாலட்லாம் தயார் பண்ணுறாரு. ஏதாவது சைவ சாமாங்க அதுக்கான பொடிகள்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து இனிப்பு, கேக்டஸ், லெமன், ஹனி எல்லாம் போட்டு ஜூஸ் மாதிரி தயார் பண்ணிக்கலாம். நிறைய இனிப்பு ஐட்டங்களுக்கு வச்சுருக்காங்க. செருப்பு கடைகள். கபாப் மாதிரி தான் இருக்கு. சிக்கனு வேர்க்கடலை, அவுச்சக்கடலை வச்சுருக்காங்க. காடை முட்டை வறுவல். ஜூஸ்லாம்
வச்சுருக்காங்க. கரும்புகளும் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கான வெள்ளைப்பொடிகள், சோளம் வேகுது. சோளம் எப்படி வேகுது பாருங்கள், தண்ணிக்குள்ளே கொட்டி வச்சு வேக விட்றாங்க. 30, 40, 50. எதாத்தாலும் 10 பாட்டும் போட்டு நம்ம ஊரில் இந்த பிராண்ட் இல்லாத மிட்டாய்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் அவங்க வந்து அடிக்க வச்சுக்கிறாங்க. மீன் மாதிரி, பண்ணு மாதிரி, சாக்லேட்டு மாதிரிலாம் அப்பளங்கள், நம்மளோட அந்த டெல்லி அப்பளம் இருக்குல்ல, அது மாதிரி அப்பளங்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், எல்லாம் கண்ணாடிகள் ஓட்டுறது, மொபைல் கடையை, எலக்ட்ரானிக் கடை கடை. இங்கே ஏதோ 2 கடை இருக்குது, நம்ம பார்க்கல, அதையும் பார்த்து வந்துடுவோம். அது மேகம் வருது, மலைகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த 10 ரூபா போடுற மாதிரி அவங்ககிட்ட 20 ரூபாய்க்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 20 ரூபாய் கடைகள், எது எடுத்தாலும் 20 ரூபான்னு வச்சுக்கிறாங்க. எல்லாம் லேடிஸ் கணக்கு தான், கிளிப்புங்க, தலையில் மாட்டுறது அதுன்னு. இது மொபைலுக்குரிய ஜாமான். 1.80, 2 எடுத்தால் 150ன்னு வச்சுக்கோங்க. ஃபோன் கேஸ் கவர்லாம் 80 பாட்டுக்கு சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட ஜாமான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே மொபைலு, சார்ஜரு, கேபிளு. அங்கேயும் ஒரு 4 கடை இருக்குது போல இருக்குது. எல்லாம் தண்ணி கப்புங்க வச்சுருக்காங்க. வேறுங்க 10 பாட்டுக்கு, எது எடுத்தாலும் 10க்கு. இங்கேயே அவன் போட்டு அவிச்சு வச்சுருக்காங்க. எது எடுத்தாலும் 10. அதை வச்சு கீரை வச்சது, பைனாப்பிள் வச்சது, பப்ஸு. அவங்களே இங்கேயே அவன் வச்சு அவிக்கிறாங்க. அவிச்சு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சைட்லேயுமே கடைகள் இருக்குது போல இருக்குது. ஆனால் காருங்க நிறையா வருது. இவங்கெல்லாம் காலி ஆக்கிட்டாங்க போல். இங்கே பயங்கரமாக புகையெல்லாம் நிறையா போகுது. சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கறி எடுத்து வைக்கிறாங்க. ஈரல் எல்லாம் கறியெல்லாம் சுட்ட கறியெல்லாம் இளநீ பண்ணிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஐட்டங்கள், குழந்தைகளுக்கு மோசமானது. ஒன்று 10 ரூபாயா. வேறு சிரஞ்சு, பால் டைப்பில் கலர்ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. காடை சுற்றுது, பக்கத்துலேயே போக முடியல அனல். ஒன்று 35, 3 100. அடுத்தது அடுத்த ரவுண்டில் பார்ப்போம். அப்புறம் புகை எப்படி போகுது, குபு குபுன்னு போகுது.
நடக்க முடியல. இதோட மிதிவண்டி வேற ஓட்டு சைக்கிள். இது ஒரு ஸ்டேஜ் இங்கே இருக்குது. நைட்டில் வந்து ஈவெண்ட் நடக்கும் அப்படிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. சின்ன சின்ன பப்பட் ஷோஸ் அது மாதிரிலாம். இந்த அம்மா பாருங்கள் ஏதோ பண்ணுறாங்க ஈவெண்ட். இப்போ நம்ம வந்திருக்கிறத பேங்போ பயர். பேங்போ எம்ஆர்டி இது. பேங்போ பயர். பயங்கரமாக இருக்குது. இப்போ போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். அங்கே ஒரு பால கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சேலை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பயர் ட்ரெஸ் நல்லா இருக்குது. இங்கே சூப்பராக இருக்குது. சின்ன கப்பல்கள்லாம் கூட நிற்கிது. ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் ஒரு கப்பல் நிற்கிது. மேலே வந்து இது ட்ரெயின் போகிற ரூட் இது. இதுதான் இவரோட பார்லிமெண்ட். இது இந்த பில்டிங் அந்த தங்க கலரில் கோபுரம் மாதிரி இருக்குல்ல அது. இப்போ அது வழியாக தான் பஸ்ஸில் வந்தாலும் அந்த வழியாக தான் வருது. சூப்பராக இருக்காங்க மக்கள் எல்லாம். ஆளுங்கள்லாம் வருவாங்களான்னு தெரியல. ஆனால் ரொம்ப பெரிய இடம் வந்து. பேங்போ பயர். இப்போ நம்ம ஒன் வே தான் பார்த்துருக்குறோம். இந்த வந்த கடைகள்லாம் திருப்பி போகிறப்ப அடுத்த ரவுண்டு பார்ப்போம். இது வேறு அந்த டூரிஸ்ட் போட்டு மாதிரி வருது.
சூப்பரான இடம் அது, அருமையாக எடுத்து வச்சுருக்காங்க. கப்பல்களும் நிற்கிது அந்த பக்கம். மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு. மேகத்தை பார்த்தா தெரியும் அவங்களுக்கு. இடத்துல மேகமாக இருக்குது. மழை வருது. உள்ளே போய் நின்றுக்கலாம். பேங்போ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு லோக்கல் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் அவங்களோட கம்யூனிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இங்கே வந்து நிறையா பொருட்காட்சி மாதிரி போட்டிருக்காங்க. கடத்தெருவெல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்க்குறது தான் வந்துருக்குறோம். இங்கே என்ன பேங்போ இன்டர்செக்ஷன் பக்கத்தில் இருக்குது. பேங்போ பயர் இது. பேங்போ இன்டர்செக்ஷன்லேருந்து பேங்போ பயர் வரைக்கும் வர ரோட்டில் வந்து ஃபுல்லாகவே இந்த கடைகள்லாம் போட்டு லோக்கல் வெண்டர்ஸை வந்து ஆதரவு கொடுக்கணுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இப்போ சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு சைடில் இருக்க ரோட்டில் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த ரோட்டில் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேங்போ பயரில் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த திங்ஸ்லாம் இழுத்துட்டு போகிறது. பெரிய கப்பலில் போட்டு இழுத்துட்டு போகிறோம். திரும்பி போகிறது அடுத்த ஒரு பதிவில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அடுத்த பார்ட் வந்து இப்போ திரும்பி போகிறப்ப எடுப்போம். அதில் வந்து இன்னமும் மற்ற டீட்டெயில் பார்ப்போம். ஒரு சைட்லேருந்து தான் முடிச்சிருக்கு, இன்னொரு லேன் பார்க்கல. அப்புறம் கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் நல்லா லைட்டிங்லாம் இருக்கும். அதை வந்து இப்போ அடுத்த வீடியோவில் காட்டுறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.